ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட் 3ல தொடர்ச்சியாக 4வது கேள்வியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சரி, இந்த 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னா, கனவளவு வியையும் திணிவு கேபிட்டல் எம் நோட்டையும் உடைய ஒரு வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலத்தில் எண்ணெண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் நிரப்பப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா கனவளவு வியம் அதே மாதிரி திணிவு எம் நோட் உடைய ஒரு வெறும் மெல்லிய சுவருள்ள கொள்கலம். ஸோ வெறுமா இருக்கு, அதாவது உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா எண்ணெண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளையும் நிரப்புறாங்க. இவற்றில் எக்ஸ் கண்ணாடி குண்டுகள் ஆகும். எக்ஸ் வந்து கண்ணாடி குண்டுகளா இப்ப கேட்டிருக்காங்க, தந்திருக்காங்க. ஓர் உருக்கு குண்டினதும் ஒரு கண்ணாடி குண்டினதும் திரிவுகள் முறையே எம்எஸ் எம்ஜி எனின் குண்டுகள் உள்ள கொள்கலத்தின் பலித அடர்த்தி பயன்படும் அடர்த்தின்னு கேட்டிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி கேட்டிருக்கு, பலித அடர்த்தி. அதாவது இல்ல இப்ப நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இரும்புண்ட அடர்த்தி இல்லாட்டி உருக்குண்ட அடர்த்தின்னு ஒரு பிக்ஸ்டான பெருமானம். ஏன்னா சீரா இருக்கும் அந்த பொருள் வந்து முற்று முழுதாக இரும்பாலேயே ஆக்கப்பட்டிருந்தா அது சீராக இருந்துச்சுன்னா கட்டாயமா அடர்த்தி மாறாது. அதாவது ஓரளவு கனவுல எடுத்தீங்கன்னா அவ்வளவு திணிவு இரும்பு தான் இருக்கலாம். ஆனா இதுல என்ன நடந்திருக்கு, அப்படி சீரான பொருள் இல்ல. இது வந்து சில இடங்கள் வெற்றிடங்களாக இருக்கலாம், சிலதுகள் வந்து கண்ணாடி குண்டு, மற்றது வந்து உருக்கு குண்டு. வெளியில பாத்தீங்கன்னா வேறு இன்னொரு மெல்லிய சோறுள்ள கொள்கலம். சோ வேறுபட்ட அடர்த்திகளுடைய வேறான பொருட்கள் இருக்கு அதுக்குள்ள. சோ இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், பலித அடர்த்தி இல்லாட்டி பயன்படும் அடர்த்தி. அதாவது டோட்டலா என்ன டென்சிட்டி, ஒரு ஆவரேஜா என்ன சொல்லுங்க, அதுதான் கேள்வி. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டென்சிட்டின்னு வந்துட்டாலே என்னது, மேசவோ பொழியும் திணிவின் கீழ் கனவளவு. சோ இப்ப நாங்க காண வேண்டியது என்ன, மொத்த திணிவு காணணும், அதே மாதிரி மொத்த கனவளவு காணணும். சோ ஆனா அவங்க தந்திருக்காங்க என்னது, கனவளவு வியா. சோ அந்த கனவளவு வியுடைய பாத்திரத்துக்குள்ளதான் இது எல்லாத்தையும் போட்டு நிரப்புறாங்க. சோ நிரப்பின பிறகு என்ன நடந்திருக்க போகுது, கனவளவு என்னவா இருக்க போகுது, வியா தான் இருக்க போகுது. ஏன்னா அதுக்குள்ளதான் நிரப்பிட்டு இருக்காங்க. சோ வெளியில இருந்து பார்க்கும் போது என்னது, வெளி கனவளவு என்னவா இருக்க போகுது, வி தான் கனவளவு. சோ இப்ப அடுத்தது பார்க்க வேண்டியது மொத்த திணிவை பார்க்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும், வெறுமையானது திணிவுதான் எம் நாட். அதை விட என்னென்ன இருக்கு, கண்ணாடி குண்டு இருக்கு, உருக்கு குண்டு இருக்கு. ஆனா அவன் தந்திருக்கான் என்ன, ஒரு கண்ணாடி குண்டு திணிவு எம்ஜி. சோ எக்ஸ் கண்ணாடி குண்டு இருக்குன்னு தந்திருக்கான். சோ எப்படி இருக்க போது, டோட்டல் திணிவு வந்து எக்ஸ் இன்டு எம்ஜி கண்ணாடி குண்டு திணிவுகள். சோ இப்ப மிஞ்சி இருக்கிறது என்னது, உருக்கு குண்டு திணிவு. ஆனா இதுல தந்திருக்க பாயிண்ட பாத்தீங்கன்னா தெரியும், என்னது, என்ன எண்ணிக்கையான கண்ணாடி குண்டுகளும் உருக்கு குண்டுகளும் இருக்கு. அதாவது டோட்டலா என்ன எண்ணிக்கை. சோ இப்ப இதுல வந்து உருக்கு குண்டுகளை பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்க போகுது, n மைனஸ் எக்ஸ். சோ உருக்கு குண்டு எவ்வளவு, n மைனஸ் எக்ஸ். சோ இப்ப உருக்கு குண்டுகளை கண்டுட்டீங்கன்னா அவட்ட தெளிவு தெரியும். ஒரு குண்டு தெளிவு எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தந்திருக்காங்க, mx தந்திருக்காங்க. இது ms வரும். சோ ms தந்திருக்காங்க. சோ n மைனஸ் எக்ஸ் எண்ணிக்கையில இருந்துச்சுன்னா மொத்த திணிவு எவ்வளவா இருக்கும், n மைனஸ் எக்ஸ் இன்டு ms. சோ இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்த திணிவு என்னவா இருக்க போகுது, எக்ஸ் இன்டு எம்ஜி பிளஸ் உருக்கு குண்டு கண்ட திணிவு n மைனஸ் எக்ஸ் இன்டு எம்எக்ஸ் பிளஸ் வெற்று கொள்கலத்தின திணிவு m. சோ இதெல்லாம் என்னவா இருக்க போகுது, மொத்த திணிவுகளாக இருக்க போகுது. அதே நேரத்துல மொத்த கனவுல என்ன பிரச்சனை இல்லை, v தான். சோ இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. அதாவது பலித அடர்த்தி பயன்படும் அடர்த்தினா நீங்க ஆக குழம்புல என்னது டிரெக்டா கேட்டது டென்சிட்டியக்காகத்தான் தொடர்பா கேட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 5வது கேள்வியில பார்ப்போம். உருவில் ஓர் துணிக்கையின் இயக்கத்துக்கான வேக நேர வளையி காணப்படுகிறது. ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வளையி. இப்ப வேக நேர பிடி கிராஃப் தந்திருக்காங்க. இப்ப அதுக்கு ஒத்த எஸ்டி கிராஃப் கேட்டிருக்காங்க. சோ இப்படி இந்த மாதிரியான கிராஃப் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மெயினான ஒரே ஒரு பாயிண்ட் என்னது, வேக நேர வரைவு தந்திருக்காங்க. எஸ்டி கிராஃப் படித்திறன் கிரேடியன்ட் தான் என்னத்தை தரப்போகுது, வேக நேர வரைவுல வேகத்தை தரப்போகுது. சோ இப்ப இதுல என்ன பார்க்கணும், இப்ப நாங்க ஒவ்வொன்றையும் படித்திறனை பார்த்தோம். எஸ்டி கிராஃப் படித்திறன் வேகத்தை தரப்போகுது. சோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், படித்திறன் என்னது, சாய்வை நீங்க பாத்தீங்கன்னாவே காணும். சோ இதுலயும் கவனமா இருக்கணும். எப்ப 0 ஆகுதுன்றதை வடிவ கவனிச்சீங்கன்னா சரி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, ஆரம்பத்துல வேகம் இருக்கு. ஆகவே தொடங்கும் போது கிராஃப் தொடங்கும் போது எவ்வாறு தொடங்கணும், கட்டாயமா ஒரு சாய்வோடு இவ்வாறு தான் தொடங்கணும். இந்த ஷேப்ல தான் தொடங்கணும். அதுக்கான ரீசன் விளங்குதா, இவ்வாறு ஒரு ஷேப்ல தான் தொடங்கணும். ரீசன் என்ன, இப்படி தொடங்கலாது, இவ்வாறு தொடங்கல, இதோட முட்டி கொண்டு தொடங்கலாது. ஏதோ ஒன்று கொஞ்சம் எழும்புற மாதிரி தான் தொடங்கணும், இப்படி இல்லாட்டி இவ்வாறு. அதுக்கான ரீசன் என்ன, ஏற்கனவே இதுக்கு ஒரு படித்திறன் இருக்கு. இப்ப இதுல நான் கீறுறத பாருங்க,
இந்த இடத்துல நான் ஒரு கோடு கீறினேன்டா எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வாறு இருக்கும், இவ்வாறு தான் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு கோடம் இருக்கு, ஒரு சாய்வு இருக்கு. அப்படி சாய்வு இருந்தா தான் படித்திறன் இருக்கு, படித்திறன் இருந்தா தான் வேகம் இருக்கு. தச்சையில இதையே வித்தியாசமா, அதாவது பாத்தீங்கன்னா இவ்வாறு நீங்க கீறினீங்கள்டா, இவ்வாறு, அதாவது இந்த இடத்துல தொடங்குது, இப்படி நீங்க கீறலுமா? கீற இல்லாது. ஏன்னா இவ்வாறு வந்துச்சுன்னா என்னது, படித்திறன் 0. இவ்வாறு இருந்துச்சுன்னா எஸ்டி கிராஃப்ல இவ்வாறு இருந்தா என்ன மீனிங், படித்திறன் 0, சோ வேகம் 0 வந்து. ஆனா இதுல வேகம் பெருமானம் இருக்கு, அதை எப்படி காட்டலாம்? கட்டாயமா இவ்வாறு வராது, கொஞ்சம் மேல எழும்புற மாதிரி தொடங்கணும். ஆனா இந்த கிராஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாம எவ்வாறு தந்திருக்காங்க, இவ்வாறு தான் தந்திருக்காங்க, இந்த ஷேப்ல தான் தந்திருக்காங்க, மேல எழும்புற மாதிரி. சோ அதை நாங்க போயிட்டு விடலாம். சோ இப்ப நடக்குது, பிறகு போக போக வேகம் குறையுது. சோ வேகம் குறையுதுன்னு என்னது, சாய்வு குறையணும். அதாவது படித்திறன் குறையும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா படித்திறன் குறையுது, இந்த கிராஃப் என்ன செய்யுது, படித்திறன் இவ்வாறு குறையுது. சோ எல்லா கிராஃபும் என்ன நடக்குது, படித்திறன் குறையுது. ஆனா இந்த கிராஃப் மட்டும் என்னது, படித்திறன் மாறாம இருக்கு. படித்திறன் மாறாம இருந்தா என்ன மீனிங், சீரான வேகத்தோட போயிருக்கோம். சீரான வேகம் இல்ல, வேகம் குறையுது. சோ கட்டாயம் என்னது, செகண்ட் ஆன்சர் பிள்ளை. சோ இப்ப அடுத்தது பார்ப்போம். குறைஞ்சு குறைஞ்சு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல இந்த வேகம் 0 ஆகுது. வேகம் 0ன்னு என்னது, படித்திறன் 0 ஆகும். எந்த இடத்துல படித்திறன் 0? இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போயிட்டேன் இந்த இடத்துக்கு, பிறகு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், சாய்வு 0. அதாவது ஒரு நேர்கோடு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சமாந்தரமா வந்திருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்திருக்கு. சோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல்னா என்ன சொல்லலாம், கட்டாயமா இதுல கிரேடியன்ட் 0. பேரலலா வந்துச்சுன்னா இந்த கோட்டோட கிரேடியன்ட் 0. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 0வா இருக்கு. சோ அதுதான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கீறி பார்க்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு தொடலியை கீறி பார்க்கலாம், இதுவரை என்னது 0வா தான் வரப்போற. அதே மாதிரி இன்னொரு இடம், இப்ப இந்த இடத்துல கீறி பார்ப்போம், இந்த இடத்துலயும் கிராஃப் வருது தானே, இந்த இடத்துல நீங்க என்னது 0 தான் வருது. அதாவது என்னது, தொடர்ச்சியா கொஞ்ச நேரத்துக்கு 0வா இருந்திருக்க. சோ இந்த ஆன்சர் வேற, 5வது வேற. மற்றதுகள் வருமா, இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கதையே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா இவ்வாறு வருது, அதுக்கு டக்குன்னு சட்டனா திருப்பி கூடுது வேகம். படித்திறன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெருமானம் வருது. எங்களுக்கு எவ்வளவு தேவை, படித்திறன் 0 ஆகணும், எக்ஸசைஸுக்கு பேரலலா வரணும். சோ அதுவும் வராது. ஆனா இந்த கேஸ் பாருங்க, இது என்ன நடந்திருக்கு, பேரலலா வருது, ஆனா தொடர்ச்சியா இல்லை. என்ன நடக்குது, திருப்பி டக்குன்னு ஒரு ட்ராப் வருது. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வாறு ஒரு ட்ராப் வந்தா என்ன மீனிங், வேகம் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது. இப்ப எங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஒரு கோடு வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்துச்சுன்னா அது இந்த கிரேடியன்ட் 0ன்னு சொல்ற மாதிரி, இவ்வாறு y ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு கோடை நாங்க கீறினோம்டா, அதுக்கு நாங்க இதை சொல்ல மாட்டோம். அதாவது கிரேடியன்ட் இருக்குன்னு கிரேடியன்ட்னு சொல்ல மாட்டோம். அதாவது என்னன்னா அவ்வளவு மிகப்பெரிய பெருமானம், கிரேடியன்ட் இருந்தாலும் மிகப்பெரிய பெருமானம்னு சொல்லுவோம். சோ இவ்வாறு கிராஃப் வந்திருக்க கூடாது. இவற்ற கிரேடியன்ட் இல்ல, இவற்ற கிரேடியன்ட் எங்களால பார்க்கல. அதாவது பார்த்தாலும் நாங்க எவ்வளவுன்னு சொல்லுவோம்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதனால பார்க்கறது இல்லை, அப்படி ஒரு பிக்ஸ்டான வேல்யூ இல்லை தானே. சோ அதை நாங்க கரைக்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இந்த இடத்துக்கு வர பிறகு இவ்வாறு 0 ஆக தேவையில்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகல, கிரேடியன்ட் 0 ஆயிருக்கணும். ஆனா இவர் இதுக்குள்ள கிரேடியன்ட் 0 இல்ல, இவர் வந்து கிரேடியன்ட் வேற ஒரு கிரேடியன்ட்டே இல்லை இருக்கு. ஆகவே என்ன நடந்திருக்கு, கட்டாயம் என்ன நடந்திருக்கும், 5th ஆன்சர் தான் இவ்வாறு வந்திருக்கு. பிறகு என்ன நடக்குது, வேகம் திருப்பி திருப்பி கூடுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா சாய்வு கூடிட்டு, ஆன்சர் எத்தனையா இருக்க போகுது, 5th ஆன்சரா தான் இருக்க போகுது. சோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சோ இப்ப பாத்தீங்கன்னா, உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு லொரியின் இடைத்தள படுக்கையில் திணிவு 50 கிலோகிராமை உடைய ஒரு பெட்டி A வைக்கப்பட்டுள்ளது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, பெட்டிக்கும் தளப்படுக்கைக்கும் இடையே உள்ள நிலையியல் உராய்வு குணகம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தந்திருக்காங்க 0.8. லொரி ஒரு நேர்கிடை வீதி வழியே ஏர் முடிகின்றது, ஆக்சலரேட் பண்ணிட்டு போறேனா. பெட்டி தளப்படுக்கைக்கு மேலாக வழுக்காமல் இருப்பதற்கு லொரி கொண்டிருக்க வேண்டிய உயர்ந்தபட்ச ஆர்முகம். சோ இப்ப என்ன நடக்குதா, லொரி வந்து ஆக்சலரேட் பண்ணிட்டு போறார். சோ அவ்வாறு ஆக்சலரேட் பண்ணும்போது என்ன நடக்குது, இவரும் அந்த ஏ பெட்டியும் வழுக்கிட்டே வரணும், தன்னோட சேர்ந்து வரணும். சோ இவர் கேட்கிறார், ஏ வழுக்காம இருக்கத்தக்க மாதிரி எவ்வளவு மேக்சிமம் ஆக்சலரேஷனோட இந்த லொரியை செலுத்தலாம், இதுதான் கேள்வி. சோ உங்களுக்கு தரப்பட்டது என்னது, 50 கிலோகிராம் பெட்டின்னு தந்திருக்காங்க, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தந்திருக்காங்க 0.8. சோ இப்ப நாங்க காண வேண்டியது எவ்வளவு ஆக்சலரேஷன். இதுக்கு வந்து நாங்க பேசிக்ல இருந்து போடணும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸோட ரிலேட்டட் ஆகி வருது, ஆக்சலரேஷன் எல்லாம் வருது. சோ ஃபோர்ஸ் சாப்டருக்கு வருது. சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த லொரி போறதுக்கு என்ஜின் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், என்ஜின் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க, டயர் வந்து பின்னுக்கு தள்ள போகுது, பின்னுக்கு தள்ள ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லொரி இந்த டயருக்கு கிடைக்க, லொரி வந்து முன்னுக்கு போகுது. இதே மாதிரி அந்த பாக்ஸ் ஏ பாக்ஸுக்கு என்ன ஃபோர்ஸ் கிடைக்கும், ஏன்னா ஏ பாக்ஸும் இந்த லொரியோட ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போகணும், கயிறால் ஒன்றும் கட்டுறதுன்னு தரவே இல்லை.
சோ என்ன நடக்குது, சும்மா ஒரு பெட்டியை வச்சிருக்கீங்க, அது தன்னோட ஆக்சிலரேட் பண்ணிட்டு வரணும்டா கட்டாயமா என்னவா இருக்கணும், ஏல தொழிற்படுற அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான். என்ன நடக்க போகுது, இப்ப இவர் இப்படி போக, இவர் இந்த பக்கமா வெளிக்கிட, இவர் இந்த பக்கமா போக என்ன நடக்க போற, இந்த 8 குற்றிக்கு ஒரு போர்ஸும் இல்ல ஆரம்பத்துல. இவர் 0வா இருக்கும்போது, வெலோசிட்டி 0வா இருக்காரு, லோரி வெலோசிட்டி 0வா இருக்கும்போது ஏல ஒரு போர்ஸும் ரியாக்ட் ஆகாது. இப்ப என்ன செய்வார், இவர் டக்குன்னு வெளிக்கிட தொடங்க என்ன செய்வார், இந்த லொரி சார்பாக, லொரி ரிலேட்டிவா இந்த பெட்டிக்கு வந்து ஒரு போர்ஸும் இல்ல. சோ என்ன செய்வார், பின்னுக்கு போக பார்ப்பார். இவர் நிக்க, இவர் முன்னுக்கு போக பார்ப்பார். இல்லாட்டி இவர் ரிலேட்டிவா சொன்னா இவர் பின்னுக்கு போக பார்ப்பார். அதாவது லொரி ரிலேட்டிவா சொன்னா என்ன நடக்கும், ஏ லொரி வெளிக்கிடும் போது என்ன செய்யும், ஏ வந்து பின்னுக்கு போகும். லொரி ரிலேட்டிவா, ஏன்னா லொரி முன்னுக்கு போகுது, ஏ மூவ் பண்ணாம இருக்குது உண்மையிலேயே. சோ லொரியில இருந்து பாக்குற என்ன நடக்கும், ஏ பின்னுக்கு போற மாதிரி இருக்கும். சோ லொரி என்ன செய்யும், அப்படி போக விடாது. அதாவது அந்த நேரம் தான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வர போகுது. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன, இயங்க எத்தனிக்கும் போது இல்லாட்டி இயங்கும் போது. சோ இப்ப இயங்க எத்தனிக்க போற, சோ அதனால என்ன செய்யும், அப்படி போக விடாம ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்க போற. அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் என்னவா இருக்க போகுது, இவருக்கு தேவையான ஃபோர்ஸ், ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் கொடுக்க போற, ஏக்கு தேவையான ஆக்சிலரேட் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மேக்ஸிமத்தை காண்றதுக்கு தான் அவங்க என்ன தந்திருக்காங்க, மியூவை தந்திருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். சோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னது, மேக்ஸிமத்தை காண்றதுக்கு, லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை காண்றதுக்கு தான் தந்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் மேக்ஸிமத்தை காணலாம், எவ்வளவு இருக்க போகுது, மியூ இன்டு ஆர். ஆர் வந்து 500 நியூட்டன், மியூ வந்து 0.8, சோ 400 நியூட்டன். சோ இப்ப அது கண்டாச்சு. சோ இப்ப அடுத்தது என்ன செய்யலாம், F is equals to ma. F maximum தெரியும். F maximum இருக்கும்போது தான் acceleration maximum இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F maximum 400, A maximum 8 meter second minus 2. ஸோ இப்போ இதை யோசிச்சு பாருங்க. இப்போ acceleration கண்டுபிடிச்சிடும். லொரி வந்து 8 meter second minus 2ஓட போச்சுன்னா இந்த பாக்ஸும் அவரோடய சேர்ந்து ஆக்சிலேட் பண்ணிட்டு போவார். இதையே இந்த லொரி வந்து 10 meter second minus 2ஓட போகுதுன்னு வைப்போம். இப்போ என்ன நடக்கும்னு ஒரு கை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னது, இவரால 10 மீட்டர் செகண்ட், லொரி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 போனாலும் இவரால வரையில, ஏன்னா இவருக்கு தேவையான ஃபோர்ஸ் பத்தாது. அதாவது எஃப் மேக்ஸிமம் இவ்வளவு தான் இருக்கு. ஆகவே என்ன நடக்க போறார், இவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறார், எவ்வளவு, ஒரு 400 நியூட்டன் தான் கொடுக்கலாம் மேக்ஸிமம். சோ அதால எவ்வளவு ஆக்சுவலிட் ஆகலாம், 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தான் ஆகலாம். சோ இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும்டா, இவர் வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ல போக, இவர் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2லயே போயிட்டு இருப்பார். அப்படி தொடர்ந்து போயிடுமா, இல்ல, ஏன்னா இவர் பயங்கர ஸ்பீடா போறாரு. சோ போக போக என்ன நடக்கும், பாக்ஸ் நழுவ தொடங்கி அங்கால விழுந்துட்டு, இவரும் மூவ் ஆகிறார், அவரும் மூவ் ஆகிறார். ஆனா என்ன நடக்கும், இவர் வந்து ஃபாஸ்ட் ஆக்சிலேட் ஆயிட்டு போறாரு, வெலோசிட்டி இன்னும் பயங்கரமா கூட்டி இவர் வந்து விழுந்துருவார். சோ இந்த வீடியோல தொடர்ச்சியாக 3 கேள்விகள் பார்த்திருந்தோம். சோ அடுத்த வீடியோல மீதி கேள்விகளை வடிவா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.